இரும்பு கம்பெனியா? நீ யாரா? கையை கப்புனு தூக்காத குப்புனு ஆச்சு. அந்த கையாலே ஏண்டா இது ஒரு ஆயுதமா தான் பயன்படுது. இந்த துணி யார் துணி? எங்கடா தச்சிங்க? இதுல ஒரு 3 இன்ச்சு கேப் இருக்கு, இதுல ஒரு 30 இன்ச்சு கேப் இருக்கு. அவன் துணி தாங்க அது. அந்த அளவுக்கு உடம்பு டானிக் சாப்பிடுறான். எங்கிருக்கப்பட்டவன் ஏன் இந்த பெண்ணை துரத்தி கொண்டிருக்கிறார்? யார் தெரியாதா? இவருடைய சொந்த தாய் மாமன். இவரு நாய் மாமன். ஹாய் மாமன். ஆனாங்க வர விட்டு போகலாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி சொல்ற ஒத்துக்கு மாமன். மாமடி கைத கைத மாமடி. மாமடி கைத கைத கைத. ஏண்டா அது என்ன உர விட்டு போகலான்னு சொல்லிட்டு உர என்னன்னு பாக்குறேன் நானு. அந்த உரம் தான் இல்லை, உர விட்டு. அப்படியா? நல்ல தாய் மாமன் உறவு என்று தொப்பு தாய்க்கும் தாய் மாமன் தான் முக்கியமான உறவு. அதனால அவர் ஏற்றுக்கிட்டு அவர் என்ன சொல்றாங்க அப்படியே செய்வாங்க. ஐயோ, நீங்க எதை தவறா நினைக்காதீங்க. அவங்க இருவரும் யாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையாவா? ஆமா, யாருன்னே இவருக்கு தெரியாது. எந்த ஒரு பொண்ணு எதுக்குலாம் போய் சொல்லுவான், ஆனா கற்பனை விஷயத்துல எந்த ஒரு பொண்ணு போய் சொல்லவே மாட்டான். இப்படிதான் பண்றாங்க ஆரம்பத்துல. இருக்குது மூஞ்ச வந்து கோல் மாதிரி இருக்கிற இல்ல அவன் பெரியப்பா பொண்ணு. ஆமாங்க, இந்த பொண்ணு தன்ன தனிமையை வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் யார் தெரிகிறது? யார் நீங்கள்? எல்லாத்தையும் நானே பேசியிருக்கேன். செய்யக்கூடிய அது வீரனின் தம்பி ஜெய வீரன். அதிவரன் தம்பி ஜெயவீரனுக்கு இந்த கானகத்தில் என்னடா வேலை இருக்கிறது? அது கண்ணு பெண்ணை பார்த்தால், ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக பாதிக்க வேண்டும், இல்லை என்றால் உடன்பட தங்கையாகத்தான் நினைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதாவது ஒரு ஈடுபட்டால் ஏங்க சொல்லுவாங்க, எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். சிரசே பிரதானம். இந்த தலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இது வெறும் முண்டம் தான். எதுவும் வேலை செய்யாது. ஒரு கால் இல்லாம இருக்கலாம், ஒரு கை இல்லாம இருக்கலாம். ஆனா தலைவனா ஒண்ணுமே வாழவே முடியாது. மூஞ்சி பாருங்க. பாண்டிச்சேரியில வேலை செய்யறவங்க காலையில வேலைக்கு போதும் ஒரு கட்டிங் போட்டு வேலை செய்வாங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு கட்டிங் போட்டு வேலை செய்வாங்க. அவங்க மூஞ்சி எல்லாமே தான். நான் ஒரு சமூக சேவகன். யாருன்னா இரு. அப்ப யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணு. அப்படியா?